வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். காவிரி விவகாரத்தால் கர்நாடகத்தில் வன்முறை பதற்றம் நிலவுகிறது. செய்தித்தாள்களில் இன்னைக்கு எல்லா செய்திகளுமே இதை முன்னிலைப்படுத்தி தான் வந்திருக்கு. தண்ணீர் நெருப்பாக மாறிவிட்டது அப்படின்னு கூட ஒரு செய்தித்தாளில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பதற்றம் நிலவுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அமெரிக்க அரசு கர்நாடகத்தில் இருக்கின்ற தன்னுடைய குடிமக்களுக்கு பாதுகாப்பாக இருங்கள் என்று அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு நிலைமை இது உலகத்தில் கவனத்திற்கு போயிருக்கிறது என்பது தான் இது காட்டுகிறது. குறிப்பாக இந்த பிரச்சனை எப்போதெல்லாம் வருகிறது என்றால், தென்மேற்கு பருவமழை பொய்க்கிற போது அல்லது தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாகிற போதெல்லாம் இந்த பிரச்சனை முற்றிக்கொண்டு வந்து விடுகிறது. மற்றபடி இயல்பாக இரண்டு மாநில மக்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த இப்படி பிரச்சனை வருகிற போது அதில் ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி அப்புறம் செயல்படுத்தப்படுவது என்பதே இன்னைக்கு வேற வழி இல்லாமல் இருக்கிறது என்பது ஒரு பக்கம். ஆனால் அப்படி நீதிமன்றத்தின் தலையீடு இருந்தால்தான் இப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் அல்லது மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதே ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழல் தான். அரசு நிர்வாகங்கள் அந்த கட்டமைப்புகள் இயல்பாகவே ஏற்கனவே அதற்கான உடன்பாடுகள் இருக்கின்றன, தீர்ப்புகள் இருக்கின்றன என்கிற போது இயல்பாக எந்த ஒரு அர்த்த தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குகிறாள் என்றால் நான் சொன்னது போல ஜனநாயகத்திற்கு கேடுதான். ஆனால் நான் இதில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். இப்போ கர்நாடகத்தில் இத்தனை வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிற போது தமிழகத்திலும் அது அங்கே அதற்கான எதிரொலிகள் வர்றதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வன்முறையில் ஈடுபடுவோர் யார் என்று பார்த்தால் அந்த தண்ணீரை நம்பி இருக்கிற விவசாயிகள் அல்ல. அங்கே கர்நாடகத்திலும் சரி இங்கேயும் சரி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறார்கள். கர்நாடக விவசாயிகள் தங்களுடைய இயலாமையை சொல்கிறார்கள், ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறார்கள், எல்லாம் இருக்கிறது. அதுபோல் தமிழக விவசாயிகள் தங்களுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பிரச்சனை என்னன்னா, விவசாயிகள் அல்லாத மற்ற பல்வேறு தரப்பினர் கிளப்பி விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விவசாயத்தின் வழி தெரியாது. அந்த அந்த ஈரமண்ணில் அவங்க இறங்கியவர்கள் கிடையாது, சேற்று மண்ணில் இறங்கியவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் நகரப்பகுதிகளில் புகுந்து பேருந்துகளை நொறுக்குகிறார்கள், கடைகளை தாக்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ விவசாயிகள் பிரச்சனைக்கு விவசாயிகளே தான் போராடணும், வேற யாரும் போராடக்கூடாது அப்படின்னு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. அப்போ இது வேறொரு நோக்கத்திற்காக திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி நான் பார்க்கிறேன். விவசாயிகள் பிரச்சனைக்காக எல்லோருமே குரல் கொடுப்பது என்பது நல்லது. ஆனால் இது போராட்ட வடிவமா? ஒரு வன்முறையை தூண்டுவது என்பதும் சகோதர மாநிலத்தினுடைய மக்கள் மீது ஒரு பகையை வளர்ப்பது என்பதிலும் நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அழகாக சொன்னார்னு நினைக்கிறேன். இதில் ஒரு நிர்வாக ரீதியிலையும் விஞ்ஞான ரீதியிலையும் சரியாக்க வேண்டிய பிரச்சனையை கல் எடுத்து அடித்து பஸ்ஸுக்கு தீ வச்சு தீர்க்க பார்க்குறோம். அதுதான் அடிப்படை பிரச்சனை. இது என்ன ஆகிட்டுருக்குன்னா, இப்போது உச்சநீதிமன்றமும் காவேரி வாட்டர் ட்ரிபியூனலும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தண்ணி மொத்தம் இருக்குது, அதில் தமிழ்நாடு இவ்வளோ கொடுக்கணும், கர்நாடகா இவ்வளோ எடுத்துக்கணும் கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக நல்ல மழை கீழே பெஞ்சு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா அது கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? மான்சூன் பொய்த்து விட்டது, நம்ம தண்ணி வரல. 1991, 96, 2002, 2012, இப்போ 2016 இதே பிரச்சனை. இண்டு பேப்பர் எடுத்து 2012 படித்து பார்த்தீங்கன்னா அப்போ கல் எடுத்து அடித்தாங்க, சத்தம் போட்டா இருக்காங்க. இந்த பிரச்சனை வருங்காலத்தில் இன்னும் மோசமாக போகுது. ஏன் மோசமாக போகுதுன்னா, இதுக்கு என்ன காரணம்னா புவி வெப்பம், குளோபல் வார்மிங் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. கார்பன் டை ஆக்சைடு எமிஷனால் சீசன்ஸ் எல்லாம் மாறிட்டுருக்கு. இப்போ துபாயில் தண்ணி மழையே பெய்யாது, பாலைவனம். அங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி மழை கொட்டி தீர்த்துது. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பல மாவட்டங்களில் இதுவரைக்கும் வராத புது வெள்ளங்கள்லாம் வந்துட்டுருக்கு. எப்போ மழை வரும்னு எதிர்பார்க்க முடியல, எப்போ வெயில் அடிக்கும்னு எதிர்பார்க்க முடியல. அந்த மாதிரி சீதோஷ்ணம் மாறிட்டுருக்கு. அதனால் வர காலத்தில் இந்த பிரச்சனை இன்னும் முதல்ல மோசமாக போகுது. அதாவது நம்மளால் ஆன்டிசிபேட் பண்ணவே முடியல. அதாவது ஆன்டிசிபேட் பண்ணி இந்த தடவை ட்ராட் வரப்போகிறது, தண்ணி மழை பெய்யாதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு இப்போ செய்யலாம், அதுவே செய்ய முடியாமல் போயிடுது. அதில் அந்த நிலைமையை கணக்கில் கொண்டு உலகத்தில் பல நாடுகளும் இப்போ இந்த தண்ணி நிர்வாகம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரெடி பண்ணுறது தீவிரமாக ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இதில் தமிழ்நாடு கர்நாடகா எப்படி சிந்திக்கிற மாதிரியே தெரியல. அதான் அடிப்படை பிரச்சனை. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இதுபடி தண்ணி வந்துட்டுனா பிரச்சனை இல்லை, தண்ணி இல்லைன்னா இப்போ என்ன பிரச்சனைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இருக்க கர்நாடக அரசு மக்களை குற்றம் சொல்லலை, தமிழ்நாடு மக்களையும் குற்றம் சொல்லலை, 2 பேருக்கு தண்ணீர் தேவை. டிஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தண்ணி இல்லை. சுப்ரீம் கோர்ட் வர்டிக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணி இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரெஸ் தண்ணி இல்லாத நிலைமை வந்தால் எப்படி வரணும்னு அது ப்ரப்போர்ஷேட்டாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ குறைஞ்சி போய் குடிக்கவே தண்ணி இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியாது? கர்நாடக வாதத்தில் ஓரளவு நியாயம் இருக்குது.
தமிழ்நாட்டில் நியாயம் இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டிலேயும் பெரிய அளவு நியாயம் இருக்குது. இதில் வந்து நம்ம எதிர்காலத்துக்கு செய்ய வேண்டியது, இப்போ இந்த பிரச்சனை ஏதோ செயல்படுத்திடுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்து ஏதோ பண்ணி ஒரு மாதிரி சரியாக போயிடும், மழை வந்தால் சரியாக போயிடும். இப்போ வந்து அடுத்து வந்ததுன்னா இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும், வந்தோடனே எல்லாம் மறந்து போயிடுவாங்க திருப்பி. இதில் என்ன செய்ய வேணும்னா அடுத்த வரதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இதில் 2 பண்ணணும். இதில் தமிழ்நாடு கர்நாடகா சேர்ந்து செய்ய வேண்டியது தண்ணீர் தேவையை குறைக்கணும். அதுக்கு பலவிதமான மார்க்கங்கள் உண்டு, அதில் ஒன்றுமே செய்யலை. 2வது வந்து தண்ணீர் வீணாவதை தடுக்கணும், அதுக்கும் பலவிதமான மார்க்கங்கள் அது ரெண்டும் செய்யாமல் அப்பப்போ தண்ணி வேறாமல் கல் எடுத்து அடிச்சுட்டு இருந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இருந்து 2 அரசுகளும் தமிழ்நாடு அரசும் சரி கர்நாடக அரசும் சரி ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை இல்லாமல் நடந்துட்டுருக்கு. அதான் என்னோட அடிப்படை காரணம். தமிழக விவசாயிகள் அவங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமானதோ அதே மாதிரியான கோரிக்கையில் நியாயமும் இருக்குது, கர்நாடக மக்களுடைய கோரிக்கையிலும் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். குடிநீருக்கே தண்ணீர் இல்லாத போது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்குது இவ்வளவு நீங்கள் தண்ணி கொடுக்கணும், ஆனால் தண்ணீரே இல்லை அப்படிங்கும்போது இந்த உத்தரவு எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை என்றால் ஏன் இந்த நிலைமை உருவானதுங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். இன்றைய நிலைமையை வச்சுக்கிட்டு மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுல தீர்வுக்கு போக முடியாது. கடந்த காலத்தில் செய்யப்பட்ட அத்துமீறல்கள் என்ன, புதிய புதிய அணைகள் கட்டப்பட்டது, எந்த ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையே இல்லாமல் பல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டது. இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்பது கர்நாடகத்தில் மட்டுமில்லை, தமிழகத்திலும் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காவிரி ஆற்றிலே வருகிற தண்ணீர் என்பது அந்த குடகு மலையில் உற்பத்தி ஆகிற அந்த நீர் மட்டுமல்ல, எத்தனையோ கிளை ஆறுகள் வந்து இணைகின்ற அந்த கிளை ஆறுகளாக பல ஆறுகள் இன்றைக்கு தூர்ந்து போய்விட்டன. ஏன் தூர்ந்து போனா அந்த வழிகள் அடைக்கப்பட்டு விட்டன. ஏன் அடைக்கப்பட்டு விட்டன? அங்கெல்லாம் புதிய புதிய பெரிய பெரிய கட்டடங்கள் எழுந்து நிற்கின்றன. இந்த ஆக்கிரமிப்புகளை பற்றி யோசிக்க வேண்டாமா கொஞ்சமாவது? தூர் எடுப்பது என்பதை எதுவும் ஆண்டுதோறும் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு சம்பாதிக்கிற ஏற்பாடாக மாற்றிய குற்றங்கள் அதன் பின்னணியில் இல்லையா? பல நீர்நிலைகளில் அரசியல் நோக்கத்தோடு ஓட்டு வங்கியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வம்படியாக குடியேற்றப்பட்ட மக்கள் என்றெல்லாம் பல பிரச்சனை இருக்கிறது. அதோடலாம் இணைச்சு பார்க்க முடியும். ஆனால் இப்போ அதை மட்டுமே பேசிக்கிட்டு வெறும் அரசியல் பண்ணுவதற்கல்ல, இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இதில் இப்போ நம்ம சொல்லுகிற இந்த பொறுப்பின்மை என்பது ஒன்று இருக்குல்ல. இப்போ மத்திய 2 மாநில அரசுகளுடைய பொறுப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே நடுவர் மன்றம் பரிந்துரைத்த தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது, அந்த இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று அதற்கான மேலாண்மை வாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும், அப்புறம் ஒழுங்காற்று குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று இந்த 2 குழுவையும் இந்த 2 அமைப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தால் உடனுக்குடன் 2 மாநிலங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு சூழலாக ஏற்பட்டிருக்கும். அதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்த தவறியது முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசு என்ன செய்திருந்தாலும் அதை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மோடி அரசும் கூட இன்றைக்கு அந்த முயற்சி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறது. அப்போ இதில் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கலவர சூழலில் கர்நாடகத்தில் ஒரு விதமான அரசியல் காய் நகர்த்தல் என்பதும் இருக்கிறது என்பதுதான் நான் என்னுடைய கருத்து. முதல்ல 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கணும்னு சொன்னாங்க. இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் தண்ணீர் திறக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. மக்களுடைய கோரிக்கை, கர்நாடக மக்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்னு உங்களுடைய கருத்தோட ஒப்பிட்டு தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். உச்சநீதிமன்றத்திற்கு தெரியாமல் இவ்வளவு தண்ணீர் இருக்கும், இத்தனை நாட்களுக்கு தண்ணீர் திறக்க முடியும் அப்படின்னு தெரியாமல் அந்த உத்தரவு ஒரு மேம்போக்கான உத்தரவா பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, அப்படிதான் இருக்கு. அதாவது உச்சநீதிமன்ற டெசிஷன் எடுக்கும்போது கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்ன நடந்திருக்குன்னு அதையும் பார்க்கணும். இப்போ கர்நாடகத்தில் வன்முறை இது வந்திருக்கு, ஒரே தகராறு, மக்கள் ஒரு அதிருப்தி இருக்குது. அதிருப்தி இருக்கும்போது எதாவது சரிப்படுத்தணும். சரின்னு சுப்ரீம் கோர்ட் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது கொடுக்குறேன், கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக பண்ணுறேன்னு சொல்லி அதிருப்தி வன்முறை பற்றி தான் திரு குமரேசன் சொன்னார். அது யார் பண்ணுறாங்க? அந்த டெபிசிட்டால பாதிக்கப்படுற விவசாயிகளோ மக்களோ பண்ணல, வேற எங்கேயோ இருந்து வெளிய சக்திகள் வந்து அதை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க, தூண்டி விடுறாங்கிறதான் குற்றச்சாட்டு. அதே 2 விதமாக பார்க்கணும். 2 விதமாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயம் சந்தேகமே இல்லை. அதாவது ஒரு பொறுப்பான ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பெங்களூரில். போன வாரம் பெங்களூருக்கு போன இன்ஃபோசிஸ் போக முடியல பஸ்ஸில். எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, சார் போகல சார். நான் ஏன்பா போகலன்னு, பஸ்ஸு ஓடலன்னு. அப்புறம் எங்களை சொன்னார், ஏன் சார் இவங்கெல்லாம் பேசி தீர்க்கக்கூடாதா, ஒரு போராட்டத்தோட ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு வருத்தப்பட்டார். அதாவது மக்களோட என்ன பதிவளிக்கிறது. அதில் தான் சொன்னேன் நான், இந்த மாதிரி இவ்வளவு வன்முறையெல்லாம் முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி இந்த பிரச்சனை வரதை எப்படி சால்வ் பண்ணணும் 2 மாநில முதலமைச்சர் சேரணும். அதாவது மத்திய அரசு கூட்டணும், இவங்களை பிரைம் மினிஸ்டர் கூட்டணுங்கெல்லாம் அடுத்த சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப பொறுப்புள்ள வேலை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் கர்நாடக முதலமைச்சர் நேர போய் பேச வேண்டியதானே, இல்லை அவருக்கு வரவழைக்க வேண்டியதானே. உட்காந்து பேசவே மாட்டா, கடிதம் இங்கே 1 மணி நேரத்தில் போயிடலாம் பெங்களூருக்கு, இங்கேருந்து கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. இதுவா வழி? உச்சநீதிமன்ற தீர்ப்பையே செயல்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற போது பேசி மட்டும் எப்படி தீர்க்க முடியும்? தீர்க்கிறது மூலமாகவும் திருப்பி தண்ணி விடணும்னு சொன்னா இதே மாதிரியான நிலைமை பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. வந்து
நீதிமன்ற தீர்ப்பு ஏன் அமல்படுத்தப்படவில்லைன்னா தண்ணி இல்லை, டிஸ்ட்ரெஸ் தண்ணி இல்லைங்கும் போது இவங்களோட பிரச்சனை அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களோட பிரச்சனை இவங்க புரிஞ்சுக்கணும். 2 பேரும் பேசிட்டு சரி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம், திருப்பி அடுத்த 3 வருஷத்துலேயே 2 வருஷத்துல இதே பிரச்சனை வரப்போகிறது, அதை சரிப்படுத்தணும். அதுக்கு நிறைய விதமாக இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாக கரும்புக்கும் தண்ணிக்கும் இது நெல்லுக்கும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. கோ ஃபார் ஆல்டர்னேட் கிராப். அவங்க சொல்லியிருக்காங்க ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தண்ணி இல்லாத சமயத்தில் நீங்கள் மில்லட்டுக்கு போங்க, சிறுதானியம், காட்டனுக்கு போங்க, அதெல்லாம் தண்ணி வெஜிடபிள்ஸ்க்கு போங்க, தண்ணி அது மாதிரி ஆக்கப்பூர்வமாக அதெல்லாம் தமிழ்நாடு அரசு முன்னாடி போய் செய்யலாம் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இப்போ தண்ணி எடுத்திங்கன்னா பெங்களூர் எடுத்திங்கன்னா நேற்றுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பெங்களூரில் அவ்வளோ தண்ணி ஃப்ளட்டு, எல்லாம் போட்டில் போனாங்க. ஏன் சார் எல்லாம் சொன்னார் 2 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி அவ்வளோ எல்லாம் போட்டில் போயிருந்தாங்க, இன்றைக்கி தண்ணி இல்லைங்கிறாங்க, எப்படி சார் என்ன ப்ராப்ளம்? எல்லாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் பெங்களூரில் சோக்கு, தண்ணி வெளில போக முடியாது. வந்தால் இல்லை ஏகப்பட்ட லேக் இருக்குது, லேக்கில் போனால் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். அதெல்லாம் என்ன நிர்வாக குறைபாடு. பெங்களூர் கர்நாடகா அப்படி சொன்னால் தமிழ்நாடு அதோட மோசம். டிசம்பர் மாதம் எப்படி ஃப்ளட் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா இதை தீர்க்கறதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். 2 பேரும் பேசி நம்ம வாட்டர் தேவையை குறைக்கலாம். ஏன்னா வருங்காலத்தில் ஜனதொகை கூடி போயிட்டே இருக்க போகுது, மான்சூன் எராட்டிக்காக இருக்க போகுது, அது மாத்திரம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்துட்டே இருக்குது, தண்ணியோட தேவை கூடுது. அதை தான் முதலமைச்சர் 2 பேர் பேசணும். அது பேசாமல் சும்மா லெட்டர் எழுதிட்டு தான் என்ன பிரயோஜனம்? 2 விதமாக இதை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கினதுனால கர்நாடக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால, நிர்பந்தம் கொடுக்கப்பட்டதுனால தான் இவ்வளவு அண்டர்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், வருஷம் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்க போகுது. அப்ப பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது அப்படிங்கிறது ஒரு சுமூகமான ஒரு தொலைநோக்கு பார்வை கூடிய ஒரு சிந்தனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. 2 நாடுகளுக்கு இடையான பிரச்சனைக்கே அதான சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை நீங்கள் பேசித்தான் தீர்க்க வேண்டுமே தவிர இராணுவ வெறியை கிளப்பிவிடக்கூடாதுன்னு தானே 2 நாடு அரசுகளுக்கும் உலக அளவில் இருக்கிற ஆய்வாளர்கள் கருத்தாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு உள்நாட்டுக்குள்ளே 2 மாநிலங்களுக்கும் அதே தான். அது ஒரே நாடாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது நிச்சயமாக அதை தவிர வேறு மாற்று வழியே கிடையாது. என்ன கேள்வி வருதுன்னா, பேச்சுவார்த்தைன்னு சொல்லுகிற போது என்ன இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருதுன்னா, நீங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு நடுவர் மன்ற உத்தரவு, அதன் பிறகு அரசு இதழில் ஏற்றுவதற்கு 6 ஆண்டுகள், இன்னமும் செயல்படுத்த முடியல. இவ்வளவு சிக்கல்களை மீறி உச்சநீதிமன்றம்லாம் தலையிட்டே இதை செய்ய முடியாத போது பேச்சுவார்த்தை மட்டும் எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொண்டு வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நீங்க உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பளித்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நடுவர் மன்றம் இப்படி ஒரு தீர்ப்பளித்ததுங்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமாக நடத்தப்பட்டதுங்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நடத்தப்படவே இல்லையே. அதுக்கான முயற்சியாக நடக்கல. எதுக்கு? ஏதோ ஒரு 2 மாநில அரசுகளுக்கு இடையான பேச்சுவார்த்தை இருக்கட்டும். தமிழக மக்களோட ஒருமித்த குரலை பிரதிபலிக்கிறது போல இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் சொல்றாங்க, இங்கேயே பேச மாட்டேங்கிறாங்களே. சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சிகளோட பேசினா போதும், அல்லது நாங்கள் அமைச்சரவையில் நாங்கள் முடிவு செய்தால் போதும்ங்கிற அந்த அணுகுமுறை இங்கே முதலமைச்சருக்கு இருக்கிறது. இது அனைத்து கட்சி கூட்டம் என்பது வெறும் கட்சித் தலைவர் மட்டும் வரமாட்டாங்க, அனைத்து விவசாயிகள் அமைப்பில் வருவார்கள், நீர்நிலை குறித்து அதனுடைய நிர்வாகத்தை குறித்து தெரிந்த நல்ல வல்லுநர்கள் வருவார்கள். என் ரிசல்ட் என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக பிரதமரை சந்திக்கிறது மூலமாக கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய என் ரிசல்ட் தண்ணி வரணும் அப்படிங்கிறதா. உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிறகு தண்ணி வந்துருச்சு இல்லையா? அந்த உத்தரவை நீங்க செயல்படுத்த முடியாத சிக்கல்ல தானே கர்நாடகா. அதற்கு காரணம் அங்க அதான் இதெல்லாம் அந்த அரசியல் இருக்கிறது. இந்த நீர்நிலை குறித்த இந்த தீர்ப்பு இருக்கல, நீர் பங்கீடு குறித்த தீர்ப்பு குறித்து மக்களிடையே எடுத்து சார்ந்த நியாயங்களை சொல்லுகின்ற ஏற்பாடுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உதாரணமாக இப்போ நண்பர் சொன்னார், கிரவுண்ட் ரியாலிட்டியை நீதிமன்றம் கணக்கில் எடுக்க தவறி இருக்குன்னு ஒரு சிறு கருத்தை கூட சொன்னார். அதனால தான் இப்படி ஒரு தீர்ப்பு வருகிறது, அது பதட்டத்தை ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த தமிழகத்திற்கான புதுவை கேரளத்துக்கும் உட்பட இந்த காவிரி நீர் பங்கீடு என்பது திடீரென்று வந்ததில்லை, நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது, மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இல்லைன்னா ஒரு பொன்னியின் செல்வன் உருவாகியிருக்க முடியுமா என்ன? இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் பிறகு கர்நாடக மாநிலமும் உருவாகிற போது நான் சொன்னது போன்ற அந்த அணை, புதிய அணைகள், அதனால் அங்கே விவசாய பரப்புகள் விரிவுபடுத்தப்பட்டது, இப்படி பல்வேறு பின்னணிகள் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் நீதிமன்றத்துடைய நடுவர் மன்றத்தை தீர்ப்பை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த காவிரியில் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் தான் இருக்கதா வச்சுக்கோமே, அந்த ஒரு சொட்டு கூட பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்க தீர்ப்பு. காவேரியில உங்களுக்கு இவ்வளவு தண்ணிக்கு மேல இருந்தா மற்ற மாநிலம் கொடுங்க என்பதல்ல தீர்ப்பு, அதல்ல நடுவர் மன்றம் வழிகாட்டி இருப்பது. எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அதை எந்தெந்த காலகட்டத்தில்
வளமாக இருக்கிற போது எவ்வளவு தர வேண்டும், இவர் சொன்ன போன்ற பற்றாக்குறை காலத்தில் எவ்வளவு தர வேண்டும் என்றுதான் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மதிக்க தயாராக இல்லை என்கிற போது இது குறித்த ஒரு அக்கறையை, இது குறித்த கவலையை, சக விவசாயிகளை பட்டினி போட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செழிப்பாக இருந்து விட முடியுமா என்கின்ற அந்த கண்ணோட்டத்தை அந்த கர்நாடக விவசாயிகளுக்கு தருவதில் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற அரசும் அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சுயநல நோக்கத்தோடு நடந்து செயல்பட்டதால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தவறி இருக்கிறார்கள். இங்கே உச்சநீதிமன்றத்திற்கு அவங்க மேல்முறையீடு போனது, அது மாதிரி காவிரி கண்காணிப்பு குழு அவங்க முறையிட்டது. இது எல்லாமே கர்நாடக தரப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அரசு தரப்பில் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுமே மற்ற கட்சிகளுடைய அழுத்தம் காரணமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்யப்பட்ட காரியங்களாக பாக்குறீங்களா? இங்கே நடக்கக்கூடிய செயல்கள், எதிர்வினைகள் எல்லாத்தையுமே எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல அரசியல் உள்ள போறதுக்கு இதுல வாய்ப்பே கிடையாது. இவங்களே உள்ள நுழையிறாங்க. இதுல என்ன பிரச்சனை? இவங்க 2 பேர் இன்னைக்கு எக்கச்சக்கமா வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணணும்? தமிழ்நாடு முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் சந்திச்சு பேசி மக்கள் 2 மாநில மக்களுக்கும் ஒரு அறிக்கை விடணும். இந்த மாதிரி சண்டைப்படாங்க, தகராறுபடாங்க, நாங்கள் பேசி தீர்க்க முயற்சிக்கிறோம், இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லபடி கேட்குறோம் அப்படின்னு ஒரு அப்பீல் விடணும். அப்பீல் விட்டுருக்காங்களா? விடவே இல்லை. ஏன் விடலை? நேற்று முழுக்க 56 பஸ் எரிஞ்சிருக்கு. எத்தனை கஷ்டம் கிடுன்னு பேசணும், ஃபோனில் பேசணும், இல்லை நேரில் போய் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கை விடணும். அதுவே செய்யல. அது ஒரு ஆக்கப்பூர்வம், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க தேவையற்ற வன்முறைகளை ஈடுபட வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களா? கர்நாடக முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடுக்கு அஃபெக்ட் ஆகும். அதாவது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறகும். ஆகா, நம்ம தலைமைகள் 2 வச்சிருக்காங்க, இவங்க யாரோ ஒரு மோசமான ஒரு விஷமிகள் செஞ்சிருக்காங்க, இது நம்பிக்கை வர செய்யல. அதாவது ஒன்று விரோதிகள் மாதிரி பார்க்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்டு பேசும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் சந்திக்கணும். நேரில் சந்தித்த பல பிரச்சனைகள் சரியாகும். இதில் என்ன நேரில் சந்திக்கும் போது இன்னைக்கு ஆயிடுத்து, இதை சால்வ் பண்ணுறோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? 3 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணியை குறைக்க போகிறீங்க, நான் எவ்வளோ தண்ணியை குறைக்க போகிறேன். அதுக்கு மார்க்கங்கள் ஏராளமாக இருக்கும். சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா சிங்கப்பூருக்கு தண்ணியே கிடையாது. மலேசியாவில் வாங்க என்ன பண்ணுறான்? கம்ப்ளீட்டாக கழிவு நீர் எடுத்து ரீசைக்கிளேட் பண்ணுறான். தமிழ்நாட்டிலேயே செய்யக்கூடாது. சென்னை பெட்ரோலியம் மெட்ராஸ் பெட்ரோலியம் கழிவு நீர் எடுத்து தான் உபயோகிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் செஞ்சால் குண்டாறு செக் டேம்ஸ் எவ்வளோ தண்ணி வீணாக போச்சு. அதில் 4000 கோடி தான் ஆக போகுது. குண்டாறு கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? 5 வருஷமாக அதையே பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கர்நாடகத்தில் நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. இவங்க 2 பேரும் பேசி பொறியாளிகள், விஞ்ஞானிகள், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆக்கப்பூர்வமாக 2 பேரும் குறைக்கணும் திட்டம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் முயற்சியே செய்யலை. சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அடிச்சுட்டு இருக்காங்க. இதனால முதலமைச்சர்கள் இந்த மாதிரி கேட்மெண்ட் சண்டை போட்டுருக்கனால சாதாரண மக்களும் சரி நம்மளும் கல் எடுத்து அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. முன் உதாரணமாக இருக்க வேண்டியவங்க தாங்களே தங்களுடைய ஒரு விரோதமான போக்குனால மக்களுக்கு ஒரு மோசமான உதாரணமாக இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். எதிர்மறையான செய்திகளுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய எதிர்மறையான செய்திகள், ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் பற்றியும் வரக்கூடிய செய்திகள் தொடர்பாக 9 மணிக்கு அந்த அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு. அவங்க மதியம் 2 மணிக்குள்ள இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன பிரச்சனைங்கிறத அவங்க விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அவங்க கொண்டு வராங்க. எப்படி பார்க்கலாம் அந்த நடைமுறை? ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. அதாவது நிர்வாகத்தை சீர்படுத்தாமல் நிர்வாகத்தில் அதிகாரத்திற்குள்ள ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராமல் நல்ல ஆட்சி கொடுக்க முடியாது. எவ்வளோ மோசமாக போயிடுதுன்னா, பிரதம மந்திரி மோடி வந்த உடனே முதல்ல என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டெல்லியில் சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. கோல்ஃப் கிளப்பில் போய் உட்காந்துருப்பாங்க. கடைசியில் அதாவது பிரதம மந்திரி ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் 9 மணிக்கு ஆஃபீஸ் வரணும், 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமான நிலைமையில் நிர்வாகம் போயிருக்கு. நிர்வாகத்தை ஒரு மாதிரி முடிக்க விடணும்னா இந்த மாதிரி தான் செஞ்சால் தான் முடியும். இன்றைக்கி என்ன ஆகுது? பலவிதமான வருத்தங்கள், குற்றங்கள், கருத்துக்கள் மக்களிடம் போயிட்டுருக்கு அரசாங்கத்துக்கு. அநேகமாக பதிலே வர கிடையாது. நான் உதாரணம் சொல்கிறேன், அதாவது ஹெல்ப்லெஸ். இப்போ தமிழ்நாடு அரசில் நான் விராலிமலை கோயிலுக்கு போனேன். விராலிமலை கோயிலில் மலையில் கீழே இறங்கி வரணும். 2 பக்கம் கைப்பிடி கிடையாது, செவுறு தான் இருக்குது. செவுறு எல்லாம் குரங்கு. என்ன பண்ண முடியும்? நடுவில் தான் வரணும். முன்னாடி ஒரு மூதாட்டி போயிருந்தாங்க, பட்டான்னு கீழே விழுந்தாங்க. விழுந்த உடனே நல்ல வேலை யாரும் 2 பேர் பிடிச்சினாங்க. இல்லை பெரிய உடனே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் செய்யணும், கவர்மெண்ட் கையில் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, பெரிய விபத்து ஏற்படக்கூடும், உடனே அங்கே 2 கைப்பிடி யானை போடுங்க, இந்த குரங்கை செவுத்தில் உட்கார விடாமல் யாரும் பண்ண. பதிலே கிடையாது. ரிமைண்டர் போட்டேன், அதுக்கு ரிப்ளை. என்ன செய்ய முடியும்? அதாவது மக்கள் வர கருத்துக்கள் செய்தித்தாளில் வருது, ஊடகங்களில் வருது, லெட்டரில் வருது. அதெல்லாம் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் அதை பார்த்து என்னென்னு இதெல்லாம் செஞ்சாலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய அறிக்கைன்னு தோணுது எனக்கு. நீங்கள் எப்படி? அதாவது நிர்வாகத்தில் இருக்கிற அதிகார வர்க்கத்தினருக்கு இப்படி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகுதான் இப்படிப்பட்ட அணுகுமுறை வரும் என்பதே இந்த 70 வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் பதவிகள் உட்கார்ந்துருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிற அந்த கேள்வியை எழுப்புகிறது. என்னென்னா, நிச்சயமாக அதிகார வர்க்கம் ஊடகங்களை பார்க்க வைக்கின்ற
ஊடகங்களை அது பத்திரிகையாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியாக இருக்கட்டும் இதர இன்றைக்கு வந்திருக்கிற இணையதள ஏடுகளாகட்டும் அதில் வரக்கூடிய அரசு அல்லது அவருடைய துறை சார்ந்த விமர்சனங்கள் அவற்றை நிச்சயமாக பார்க்க வேண்டும்னு. ஏன்னா பொதுவாக என்ன பழக்கம்னா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போகின்ற அல்லது அவங்க பொறுப்பு இவங்க பொறுப்பு என்று தள்ளி விடுகின்ற அந்த ஏற்பாட்டோடு போயிடும். ஏன்னா அப்படி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது இறுதியில் எங்கே போய் நிற்கும்னாக்கா அரசு இதை கவனிக்கவில்லை அன்று போய் நிற்கும். அப்போ அரசில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கெட்ட பேர் வருங்கிற அந்த ஒரு விழிப்போட பிரதமர் இவ்வாறு தன்னுடைய அந்த அனைத்து துறை செயலர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பு என்பது நிச்சயமாக ஒரு என்ன மோடி இப்படி செஞ்சிட்டாருங்கிறதுக்காக நான் விமர்சிக்க விரும்பல, நல்ல விஷயம்தான். ஆனால் என்னுடைய கவலை என்னவென்றால் நாளடைவில் என்ன இப்போ 2 மணிக்குள்ளே ரிப்போர்ட் வந்தோம், ஒன்று விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் அல்லது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று தர வேண்டும் அப்படி சொல்லிட்டான்னு வச்சுங்க. நாளடைவில் என்ன ஆகும்? இன்னைக்கு இப்படி கொண்டு வரப்பட்ட பல ஏற்பாடு என்ன ஆச்சு? வெறும் சடங்காக சம்பிரதாயமாக மாறிவிடும். இப்போ எத்தனையோ பிரச்சனை வருகிறப்போ எளிதாக இது ஒரு மாநில அரசினுடைய பிரச்சனை, நம்ம தலையிட முடியாதுன்னு ஒரு விளக்கம் அனுப்போம். இந்த விளக்கங்களை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்றுதான் கேள்வி. ஏன்னா வெறும் விளக்கங்கள் என்பது ரொம்ப சர்வசாதாரண மேலோட்டமாக ஒரு இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இதுதான் விளக்கம்னு அனுப்பிச்சிட்டு போயிடலாம். ஆனால் என்ன நடக்க கூடாது, என்ன வேண்டுமென்றால் நான் சொல்வது இப்படிப்பட்ட நழுவல் என்பது வரக்கூடாது. அதைவிட முக்கியமாக ஒரு முக்கியமான பிரச்சனை வருகிறது. உதாரணம் வகுப்புவாத பிரச்சனைகள் வருகிறது, மதவெறி கலவரங்கள் பற்றிய செய்திகள் தினசரி வருகிறது. அதுபோல கருத்து உரிமை மீறப்படுகிற, கருத்து உரிமை ஒடுக்கப்படுகின்ற செய்திகள் வருகிறது. அது போன்ற விஷயங்களில் இந்த அதிகாரிகளால் என்ன முடிவெடுக்க முடியும், என்ன விளக்கம் அளிக்க முடியும்? அந்த பத்திரிகைக்கு இல்லை கருத்து உரிமை இருக்கிறது என்று விளக்கம் அளித்தால் அந்த பத்திரிகை ஏற்றுக்கொள்ளுமா? இப்படி சொல்லப்போனால் அதையும் விமர்சித்து இன்னும் அடுத்த செய்தி தான் வருகிறோம். அப்போ அரசினுடைய அரசியல் தலையீடு என்பது, அரசியல் ரீதியான முடிவு என்பது தெளிவாக இருந்தால், அந்த கொள்கை வழிகாட்டல் என்பது சரியாகவும் நேர்மையாகவும் கராராகவும் இருந்தால் அதிகார வர்க்கமும் அதற்கேற்ப தானாகவே செயல்படும். அரசினுடைய கொள்கைகள் பூரா மக்களுக்கு எதிரானதாக வைத்துக்கொண்டு அதிகாரிகள் மட்டும் ஆக்ஷன் ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு காலத்தில் நான் சொன்னது போல வெறும் சம்பிரதாயமாக முடிந்துவிடும். 9 மணிக்கு கால் வரும், 2 மணிக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. என்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் இல்லை. இது வந்து அதிகாரிகளுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்குமா, இல்லை போக திரு குமரேசன் சொல்ற மாதிரி சடங்கா சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கை அது மாறி போயிடுமா? அதாவது ஒரு நாட்டில் அதாவது இன்னைக்கு வந்து நிர்வாகத்தை யார் நடத்திட்டு போகிறது? ஐஏஎஸ் அதிகாரி தான் நடத்திட்டு போகிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரி தான் நடத்திட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பவர்ஸ் இருக்குது, மேலே இருக்காங்க, எல்லாரும் அவங்க சொல்ல நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களே இதெல்லாம் செய்யணும். முந்தையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜெல்லாம் படிக்கும்போதே குல்ஜார்லால் நந்தால் ஹோம் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு நான் வந்து ஒரு கவுஸ் லாட்டர் இதை பற்றி ஒரு லெட்டர் போட்டேன். 3ஆம் நாள் பதில் வந்தது. இப்போ யாராவது மந்திரி யாராவது பதில் போடுறாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் ஒரு அழுத்தம் கொண்டு வேண்டியது ரொம்ப அவசியம். அதே சமயம் இது ஒரு இதாக போயிடுமோ, சம்பிரதாயமாக போயிடுமோ அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுவும் பிரதம மந்திரியை பொறுத்து இருக்குது. அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி பண்ணேன்னு கேட்க ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி போடணும். அதாவது அந்த நம்ம நாட்டில் பதவியில் இருக்கிறவங்க அதிகாரத்தினோட தரம் எவ்வளோ குறைஞ்சி போயிருக்குங்கிறத எடுத்து காட்டுறது. அந்த நிலைமையை சரிப்படுத்தணும்னா இதை மாதிரி சாட்டை ஐடி கொடுத்தா தான் வேண்டும். இந்த சாட்டை ஐடி கொடுத்துட்டு இன்னைக்கு சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு நாளைக்கு நடக்கலாம், திருப்பி நல்லா ஒரு சாட்டை ஐடி கொடுக்கணும். அது எந்த அளவு மோடி செய்வாங்கிறது பார்க்கணும். சாட்டையால மட்டும்தான் சரி பண்ணணும். என்னன்னா கடந்த காலத்தையும் கூட பிரதமராக வந்தவர்கள்லாம் வந்த ஜோரில் ஏன்னா அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நடைமுறைக்கு கொஞ்ச நாளைக்கு ஏதோ சில மாற்றங்கள் வந்தது போல் ஒரு தோற்றம் கூட ஏற்படும், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுரும். அப்புறம் எத்தனையோ பிரச்சனை வருகிறது, அதில் அவையெல்லாம் கடத்தப்பட்டு விடும் என்பதுதான் நம்முடைய கசப்பான அனுபவமாக இருந்து வந்திருக்கிறது. இப்போ என்னன்னா நான் இந்த இதில் நிச்சயமாக ஆக்ஷன் தேவை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அதிகார வர்க்கம் முன்போல் இருக்க முடியாது, அவர் செயல்பட்டே ஆக வேண்டும் என்பதற்கான ஆக்ஷன் தேவை. அது ஸ்டண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எச்சரிக்கை. ஓகே, தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. சிபிஎஸ்இ மாணவர்களின் புத்தக சுமையை குறைக்க முடிவு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. வகுப்பு 1, வகுப்பு 2 இந்த 2 வகுப்புகளுக்கும் புத்தகப்பை இல்லாமல் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கான திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக முடிவு செஞ்சுருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? புத்தகப்பை இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு போனால் அழகாக இருக்குமா? எப்படி எடுத்துக்கிறது? 1ஆம் வகுப்பு குழந்தைகளும் 2ஆம் வகுப்பு குழந்தைகளும் புத்தகப்பை சுமக்காமல் பள்ளிகளுக்கு செல்வார்கள் அந்த காட்சியே எனக்கு ஒரு கவிதை எழுதலாமான்னு தூண்டுது. ஏன்னா அப்படி ஒரு காலம் வர வேண்டும்னு சொல்ல 5ஆம் வகுப்பு வரைக்கும் கூட அது கொண்டு வரலாம். அது அப்புறம் ஆனால் இந்த 2ஆம் வகுப்பு வரைக்குமாவது சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் என்பதற்கான ஒரு வழிகாட்டலை அதனுடைய இயக்குனர் சௌதாரி எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவர் இப்போ இங்கே இருந்தார்னா கைகுலுக்கி பாராட்டும். ஏன்னா இந்த அணுகுமுறை இல்லாமல் போயிருக்குங்கிறது தான் கொடுமை. என்னென்னா
இது அவரின் வெறுமனே புத்தக பை அந்த அவருடைய வெயிட்டை குறைக்கிறது, புத்தகங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதாக மட்டும் அவர் சொல்லலை. வேறு பல பள்ளி வளாகத்திற்குள் நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கோங்க, அதன் மூலமாக அவங்கள ப்ராஜெக்ட் செய்ய விடுங்கலாம் சொல்லியிருக்கிறார். இப்போ உதாரணமாக எனக்கு நல்ல நினைவு, நான் பள்ளியில் படிக்கிற போது நான் எனக்கு ஒரு எப்போவுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பழக்கம் இந்த குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இல்லை. அந்த சில ஆசிரியர்கள் என்ன இப்பெல்லாம் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னவர்களும் உண்டு தான். ஆனால் இப்படி கேளடா என்று சொல்லி என்னை தூண்டிவிட்ட என்னை ஊக்குவித்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர் ஊக்குவிக்க தவறி இருந்தால் இன்னைக்கு நான் பத்திரிகையாளராக பேனா பிடித்துக் கொண்டு இருக்கவே முடியாது. ஆனால் அந்த 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 குண்டக்க முண்டக்க கேள்வி கேட்பது என்பதுதான் உண்மையான கல்விங்கிறதா என்னுடைய சொந்த கருத்தை, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கின்ற ஒரு சூழலை குழந்தைகள் மனதில் விதைக்கின்ற இந்த பாட ஏற்பாடு என்பது ஆரோக்கியமானது தான். ஏன்னா இந்த எப்போ சுமைகளுக்கு அவங்க முதலிருந்து இறக்கப்படுகிறதோ அப்போ அவங்க மூளையில் புதிய சுமைகள் ஏறும், அப்போ கேள்வி கேட்கிற அந்த சிந்தனைகள் வரும். இது எனக்கு என்னமோ நல்ல விஷயம்தான். இது சிபிஎஸ்இ பள்ளியோட நிற்காம அனைத்து பாடமுறைகள் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் இது கொண்டு வரப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். குண்டக்கண்ணா மண்டக்கண்ணான்னு உங்கள்கிட்ட கேட்க ஆசை தான். நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டதுனால அவருக்கு கவிதைலாம் எழுத தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது புத்தகப்பை இல்லாத மாணவர்கள்? அதாவது இது இந்த இந்த இப்போ இந்த கண்ணாபினான புத்தகத்தை கொடுக்குறது இதை கொடுக்கல யார் பண்ணிட்டு இருக்காங்க? அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில். தனியார் பள்ளியில் உள்ள கடுமையான போட்டி. இவங்க எல்கேஜிக்கு 70,000 ரூபா 60,000 ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கு எதாவது காமிக்கணும். உடனே என்ன பண்ணுறாங்க, நிறையா புத்தகம் கொடுக்குறோம், நிறையா ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், குழந்தைங்களை போட்டு பிடிக்கிறோம். அது பள்ளிக்கூடத்தில் போட்டி. இவங்க நான் இதை வச்சுக்கேன், நான் இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், புது ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் 1ஆம் கிளாஸில் 2ஆம் கிளாஸில். பெற்றோர்களும் எதுக்கிறது இல்லை. பெற்றோர்களும் இதை கொடுத்தா பரவாயில்ல, செய்யட்டும் ப்ராஜெக்ட் பண்ணி நல்லா, அப்போ தான் நல்லா பெருசாக படிக்கணும்ட்டு. அதாவது எந்த வயசில் எந்த அளவு படிப்பை கொடுக்கணும், எந்த மாதிரி படிப்பை கொடுக்கணுங்கிற ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையே இல்லை. அதில் ஒன்றே ஒரு வித்தியாசம், ப்ராஜெக்ட் ஒர்க் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, அது மாதிரி அக்கறமே கிடையாது. ஒரு லேடி இருந்தாங்க, 3 நாள் லீவ் போட்டாங்க. உடனே ஆஃபீஸில் கேட்டாங்க, ஏமா லீவ் போடுறேன், வேலை எக்கச்சக்கமாக இருக்குன்னு. இல்லை சார், கட்டாயம் போகணும். ஏன்னா என் பையனுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சார், 3ஆம் கிளாஸ் பையனுக்கு. அதுக்காக ஏமா கொடுக்காத அழகா சார், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா சார், நான் படித்தான் சார். 3 நாள் லீவ் எடுத்து இந்த அம்மா ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணி பையன் கூட என்ன பிரயோஜனம்? அதாவது 3ஆம் வயசு பையனால் செய்ய முடியாத ப்ராஜெக்ட் அவர்கிட்ட கொடுத்து பேரண்ட்ஸ் கூட, ஏன்னா இந்த கல்வி நிர்வாகம் தான் பொறுப்பு. இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை தான் இதில். அதாவது இதில் என்னென்னா, எந்த அளவில் புத்தகத்தை பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே பெரிய சர்ச்சை. இன்றைக்கி இல்லை, சிபி ராமசாமியார் இருந்தார் பையன் வைஸ் சான்சலர். அவர் சொன்னார், பரீட்சை எழுதுமே இனிமேல் என்ன பண்ணுங்க, மாணவர்களுக்கு எல்லா புத்தகத்தையும் எந்த புத்தகம் வேணால் கொண்டு போகலாம், எந்த நோட்ஸ் வேணால் கொண்டு போகலான்னு சொல்லுங்கள். ஆனால் கேள்வி கேளுங்க, புத்தகத்தை பார்த்து பதில் சொல்ல முடியாமல் ஆலோசிச்சு தான் பதில், அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்னு பெரிய கான்செப்ட் கொண்டு வந்தார். அதெல்லாம் என்னால் நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதனால் ஒரு புத்தகம் மூட்டையை தூக்கின்னு போகிறது அதெல்லாம் ஒரு 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் பண்ணலாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் இவங்க கல்வியாளர்கள் பேர், இதெல்லாம் வேறு அரசாங்கத்தில் சொல்ல வேண்டாம், இவங்களே செய்யணும். இவங்க செய்யலை, பெற்றோர்கள் எதிர்க்கணும், அவங்களும் எதிர்க்கலை. அதனால ஏதாவது ஒரு மாற்றம் அதில் வரும்னு தான் தோணுது எனக்கு. நிறைய புத்தகங்களை குழந்தைகள் தூக்கணும், நிறைய படிக்கணும் சின்ன வயசுலேயே அப்படின்னு பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்களா? இல்லை, குழந்தைகள் மேலே குழந்தைகளாக இருக்கணும். குழந்தைகளாக இருப்பதற்கான சுதந்திரத்தை மேலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகங்களும் ஒட்டுமொத்த சமூக அமைப்பும் அங்கீகரிக்க வேண்டும். என்ன பிரச்சனைனா, குழந்தைகளை அப்படி சுதந்திரம் இருக்க விடுறதில்லை. குழந்தை பருவம் ஒன்று இருக்குல்ல, குழந்தைமை என்ன, தாய்மை தந்தைமை போல குழந்தைமைன்னு ஒன்று இருக்கிறதில்ல. அதை தட்டி பறிப்பது, அது கொள்ளையடிப்பது எது என்றால் வெறும் இந்த குழந்தை உழைப்பு மட்டும் இல்லை. இந்த சைல்டு லேபர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சைல்டு லேபர் மட்டுமே அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தை பருவத்தை களவாடுவது அல்ல, இப்படிப்பட்ட பாடமுறைகளும் தான். மாலை நேரத்தில் வீட்டில் போய் விளையாட வேண்டிய பிள்ளைகளே என்ன, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னானே, அதை பூரா கேலி பண்ணுறது மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி மாலை முழுவதும் ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் அவன் தெருப்பிள்ளைகளோட விளையாடவே முடியல. பக்கத்து வீட்டு குழந்தை யாருன்னு தெரியாத அளவுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க தெரியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வீடு முறைகள் தெருமுறை எல்லாமே மாறி போச்சுன்னு வைங்க. அதோடு சேர்ந்து பார்க்குறப்ப குழந்தைகளுடைய அந்த குழந்தைத்தன்மையை பறிக்கின்ற இந்த பாடச்சுமை அது எந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ஒரு அனுபவம், தமிழ்நாட்டில் பாடச்சுமையை குறைப்பதற்கான ஒரு ஆலோசனை குழு என்று போடப்பட்டது. பல்வேறு கல்வியாளர்கள், அறிவியல் துறையை சேர்ந்தவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. அதில் என்னுடைய நண்பர் ஒருவர், அறிவியலாளர், அவர் கணித வல்லுநர், அவர் அதில் இருந்தார். அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வேதனையோடு சொன்னார், அங்கே மற்ற வந்திருக்கிறவங்களாம் எப்படிப்பட்ட கருத்து சொல்லாங்க, வேதனையாக இருக்குது. என்னன்னு கேட்டால்,
பாடச்சுமையை குறைப்பதுன்னா என்னன்னா, ஒரு பாட புத்தகத்தில் 18 பாடம் இருக்குனாக்கா அதில் 2 பாடத்தை தூக்கிட்டு 16 பாடம் ஆக்கிடலாம். ஒரு பாடம் 4 பக்கத்துக்கு வருனாக்கா அது 3 பக்கத்தில் சுருக்கிக்கலாம் என்பதாக பேசியிருக்கிறார்கள். ஆக இந்த பாடச்சுமை குறைப்பு என்பதனுடைய அந்த கருத்தாக்கத்தை அவர் சரியாக உள்வாங்கிக் கொள்ளாத வல்லுநர்களே அப்படி இருந்தாங்கன்னா அப்போ அரசு எப்படி இருந்திருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நீண்ட நெடிய போராட்டம் நடந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமச்சீர் கல்வி போன்ற சில மாற்ற முறைகள், செயல்வழி கற்றல் போன்ற சில மாற்றுகள்லாம் பிறகு படிப்படியாக தான் வந்ததுன்னு வச்சுங்க. அந்த அணுகுமுறை இன்றைக்கு நிச்சயமாக அனைத்து விதமான பள்ளிகளிலும் தேவை. இப்போ குழந்தையுடைய அந்த குழந்தை பருவம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு மீட்டு தரப்பட வேண்டும். மாமேதை லெனின் சொன்னார், உலகத்தின் ஆகச் சிறந்தது அனைத்தும் முதலில் குழந்தைகளுக்கேன்னு சொன்னார். அதை உறுதிப்படுத்துகின்ற அரசு அமைப்பு, சமூக அமைப்பும் தான் எதிர்காலத்தை தனக்காக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். வீட்டு பாடங்களை பெற்றோர்கள் செய்யறாங்க, ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெற்றோர்கள் செய்யறாங்க. அந்த குழந்தைங்களால செய்ய முடியாத விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்கிறதுனால வீட்டு பாடம் வேணாம், ப்ராஜெக்ட்ஸ் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடணுமா? இல்லை அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேருது, அவங்களால செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஹோம்ஒர்க் இவ்வளோ வீட்டில் போய் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு 2 காரணம். கல்வி சுமைன்னு சொன்னார். இந்த சுமைன்னு சொல்கிற வார்த்தை சரியானு தெரியல, ஆனால் அவர் சொன்ன நோக்கம் எனக்கு நல்லா புரியுது. அதாவது எந்த அளவு 1ஆம் கிளாஸை சொல்லிக் கொடுக்கணும், எந்த அளவு 2ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கணும், 3ஆம் கிளாஸ் தீர்மானிக்கணும். அதாவது எல்லாம் 1ஆம் கிளாஸ்லேயே சொல்லிக் கொடுக்கணும் தேவை கிடையாது. 1ஆவது. 2ஆவது வந்து ஹோம்ஒர்க் 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு போய் ஹோம்ஒர்க் வீட்டில் பண்ணுன்னா ஆசிரியர் வந்து தன்னோட வேலையை வந்து அவங்களோட பெற்றோரில் செய்ய சொல்லாங்க அர்த்தம். அதனால் இந்த அட்லீஸ்ட் 5 கிளாஸ் வரைக்கும் ஹோம்ஒர்க்கு நிறுத்தணும். ஹோம்ஒர்க் நிறுத்திட்டு செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கூல்லேயே செய்ய, ஆசிரியர்களே செய்யட்டும். அந்த நேரத்தில் எவ்வளோ செய்ய வேண்டுமோ அவ்வளவு படிப்பு சொல்லிக் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. அதாவது இப்போ நம்ம தான் பார்க்குறோம், நம்ம அரசு பள்ளிக்கூடத்துலேயும் வராங்க, தனியார் பள்ளிக்கூடத்துலேயும் வராங்க. +2 வரைக்கும் அப்படி இருக்கும். காலேஜுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போனோன்னா எல்லாம் ஒரே மாதிரி அநேகமாக ஒரே மாதிரி பாடம் இருக்கும். எவ்வளவோ இடத்துல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களே சிறப்பாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பாடச்சுமையை போட்டு பண்ணுறதுனால தான் மாணவர்கள் சிறந்து வருவாங்கிறது தவறு. ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை இதில். அது வந்து ஒரு வணிகமாக போயிடுது கல்வி. அதனால் வணிகமாக போடும்போது இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்னால் பெரிய ஹோட்டல் இருக்கும், எல்லாத்தையும் ஒரே இட்லி தான் கொடுக்க போகிறோம். ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேறு மாதிரி அமைப்பு, இங்கே வேறு மாதிரி. அதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடத்துலையும் ஏகப்பட்ட பணம் வாங்குறதுனால நாங்கள் வேறு மாதிரி அமைப்பு கொடுக்குறோம் காமிக்கிறதுக்காக ஒரு இது வியாபார நோக்கம் நடத்துறதுனால தான் இதோட தோணுது எனக்கு. CBSE ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் சேல் அப்படின்னு ஆன்லைனில் விளம்பரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு அதுலேருந்தெல்லாம் விடுதலை அப்படின்லாம் பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போதும் வீட்டு பாடங்கள் இருந்திருக்கும், நான் படிக்கும்போதும் வீட்டு பாடங்கள் இருக்கும், நமக்கான அடுத்த தலைமுறை படிக்கும்போதும் வீட்டு பாடங்கள் இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்போ இதிலிருந்து முற்றிலுமாக அந்த குழந்தைகளை அந்நியப்படுத்திடணும், அப்புறப்படுத்திடணும்னு எடுத்துக்கணுமா, இல்லை அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையை நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது நீங்கள் சொன்னது போல் நம் காலத்தில் வீட்டு பாடம் என்பது தரப்பட்டது தான். ஆனால் அந்த கொடுமை இனிவரும் தலைமுறைகளுக்காக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாகவே இது நண்பர் மிக சரியான ஒரு கருத்தை சொன்னார். அரசு பள்ளிகளாக இருந்த வரையில் இந்த பிரச்சனைலாம் பெரிய அளவுக்கு வரல. இப்போ ஏன் அது வருகிறது என்றால், எங்கே கல்வி என்பது வியாபார சரக்காக மாற்றப்பட்டு தனியார் கையில் தாரை வார்க்கப்பட்டதோ. என்ன திரும்ப திரும்ப ஒரு கருத்தை சொல்லுங்கப்பா, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. உதாரணம், பண நோட்டு இருக்க, அது எவ்வளோ சரியான நம்ம ஃபாரின்லேருந்து கொண்டு வரப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட தாள், இறக்குமதி செய்யப்பட்ட இங்கு, நல்ல சரியான டிசைன் எல்லாம் இருந்து அச்சடித்தாலும் கூட தனியார் அச்சடித்தா அதுக்கு பேர் கள்ள நோட்டு தான். எவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தாலும் அது கள்ள நோட்டு தான். ஏன்னா அரசாங்கம் அடிக்கிற பணம் தான் நல்ல நோட்டு. அதுபோல் அரசு சமூகம் கொடுக்கிற கல்வி தான் நல்ல சரியான கல்வி. தனியார் கொடுக்கிற கல்வி, அது குறிப்பாக பள்ளி கல்வி என்பது கள்ளக்கல்வி என்பதான் என்னோட கருத்து. அந்த கள்ளக்கல்விங்கிற வியாபாரத்தில் தான் எல்லா பிரச்சனையும் வருது. இந்த அவுட் சோர்சிங் எங்கெல்லாம் வருப்பாருங்க, ஆசிரியர்களை அவுட் சோர்சிங்காக நியமிக்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ என்ன வருகிறது, ப்ராஜெக்ட்னு கொடுக்குறாங்களாம். அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கான சூழல் வீட்டில் இல்லைன்னா அவுட் சோர்சிங் ஆன்லைனில் போய் தேட முடியுதான். ப்ராஜெக்ட் ஃபார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை போய் தேடி பார்த்தா பல பேர் உங்களுக்கு என்ன வேணும், தாஜ்மஹால் வேணுமா, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், அந்த சயின்ஸுக்கான கட்டுரை எழுதி கொடுக்கணும், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி வருகிறார்கள். இதை பயன்படுத்தி பணம் கட்டி அதை வாங்கிடுறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை என்ன கற்றுக்கொள்ள முடியும், அதான் என்னோட கேள்வி. அப்படி ரெடிமேடாக இருக்கொண்டே கொடுத்து பள்ளிகளை கொடுத்து மார்க் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் மார்க் வாங்குகிற எந்திரங்களாக மாற்றுகிற ஏற்பாடு தான். அந்த குழந்தை இன்னோவேட்டிவாக சிந்திக்க முடியுமா? தன்னுடைய கற்பனை ஆற்றலை வளர்த்துக்கொள்ள முடியாத ஒரு குழந்தை, தன்னுடைய கேள்வித்திறனை வளர்த்துக்கொள்ள முடியாத ஒரு குழந்தை சமூகத்தில் எப்படிப்பட்ட ப்ராடக்டாக அது மாறும்?
சொல்லப்போனால் அப்படி கேள்வி கேட்காத தலைமுறை வரணும்னு ஒரு பெரிய ஏற்பாடு இருக்கு. அப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற தலைமுறையை முளையிலேயே கிள்ளி விடுகின்ற ஏற்பாடுகள் ஒன்றாகத்தான் இந்த ப்ராஜெக்ட் கல்வியை நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்த எஜுகேஷன்ங்கிற அந்த ப்ராஜெக்ட் எள்ளி நயாகப்படுகிறது. ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேலுக்கு இருக்கு, வாங்கிக்கலாம். கட்டுரைகள் எழுதி கொடுக்கப்படுகிறது, காசுக்கு வாங்கிக்கலாம். அதனால குழந்தைகளுக்கு எந்த விதமான பயனும் இல்லைன்னா எல்லா பெற்றோர்களும் எல்லா குழந்தைகளும் இது மாதிரி விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய சரக்குகளை வாங்கி கொடுத்துறது இல்லை. சில பெற்றோர்கள் தானாக வந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க, சில குழந்தைகள் தானாக செய்யறாங்க. அப்ப அங்க வந்து அந்த குழந்தைகளுடைய செயல்வழி கற்றல் முறையை வந்து இது ஊக்குவிக்குது. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரியான வீட்டு பாடங்கள்னு பார்க்க முடியாது. அதாவது உண்மை, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை விலைக்கு விற்கிறாங்க. எனக்கே நிறைய அனுபவம் உண்டு, அதில் சொல்ல நேரம் இல்லை. இப்போ உண்கிறாங்க, ரொம்ப உண்மை. அதில் வந்து என்னன்னா, இது விற்கிறவங்க பொறுப்பு இல்லாதவங்க, அதை வந்து அரசாங்கம் தடை செய்யணும், பள்ளி நிர்வாகம் தடை செய்யணும். இந்த மாதிரி வாங்கிட்டு வெளியிலேருந்து, அதாவது ஒரு வெளியிலேருந்து வாங்கிட்டு வர ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தா பள்ளி நிர்வாகம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு. ரெண்டாவது, ஒரே மாதிரி பாடம் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அதில் வந்து சிலப்போ என்ன ஆகுது, இதில் வந்து நான் சொன்ன சரியாக இருக்கும்போது தெரியல, சில ஆசிரியர்களே அந்த தனியார் புக்கை விற்கிறாங்களே அவங்களோட ஒரு தொடர்பு இருக்குது. அது நிறையா இதில் பார்க்குறோம். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி மாணவர்கள் போகிறத. இது வந்து மாணவர்களில் 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஒரு நியாயம் இல்லை, நேர்மை இல்லாத வழிக்கு ஒரு அனுகூலத்துக்கு தள்ளி விடுறோம். அதாவது யூ ஆர் பில்டிங் கான்ஷியஸ்னஸ் அபவுட் கரப்ஷன் ஈவன் இந்த எர்லியஸ்ட் ஏஜ், அதுதான் வருது. அதனால் இந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வேண்டான்னு வைக்கிறதா. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறதுனால ஒரு தவறும் இல்லை. இல்லை, இது ஆசிரியர்களுடைய நேர்மையின்மை, கல்வி நிறுவனத்தோட நேர்மையின்மைன்னு நீங்க எப்படி பார்க்க முடியும்? ஒரு வீடு செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்னு குழந்தைக்கு டைரக்ட் பண்ணா, நீங்க இங்கதான் வாசப்படி வச்சிருக்கணும், இங்கதான் நீங்க ஜன்னல் வச்சிருக்கணும், வாஸ்துப்படி இருக்கணுங்கிற டைரக்ஷன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் எதையுமே நீங்க கொடுக்கறதே கிடையாது. ஒரு வீடு செஞ்சு எடுத்துட்டு வரலாம், அந்த குழந்தையின் புரிதல் அடிப்படையில் அந்த வீடு இருந்தா போதுமானது அப்படிங்கறதான் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும், கல்வி நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுக்கான சோம்பேறித்தனமோ இல்ல அதற்கான நேரமின்மையோ இல்ல இன்னும் பெர்ஃபெக்ஷன் வேணும்னு பெற்றோர்கள் நினைக்கிறதுனால தான் அவங்க விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குமே தவிர, இது செயல்வழி கற்றல் முறையை அந்த குழந்தைங்களுடைய அந்த கற்பனை திறனை ஊக்குவிக்கிற ஒரு முயற்சியாக அதை நீங்க பார்க்க முடியாது. அது குழந்தையுடைய எதிர்காலம் பற்றிய கவலையோடு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எனவே எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கான இந்த வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியுமோ அப்படி உருவாக்கி தருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் வேற வழி இல்லை, இப்படிலாம் தான் குழந்தைகளை செயற்கையாக வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தத்தை அந்த பெற்றோர்கள் மனதில் விதைக்கிற அந்த சமூக அரசியல் ஏற்பாடுகள், பொருளாதார ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க. நேரம் இல்லாதனால எல்லாம் விரிவாக பேச முடியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த வீட்டில் செய்கிற ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வேறுபட்ட சூழல்கள் இருக்கிறது. ஒரு வீட்டில் நல்ல போதுமான நேரம் இருக்கும், அதற்கான பயிற்சியிலே கூட அவங்களுக்கு இருக்கும், அவங்க செய்வாங்க. குழந்தைகளும் வச்சுட்டு செய்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, ஒரு வாதத்திற்காக. பல குடும்பங்களில் அம்மா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை விளையாட போயிடும் அல்லது உள்ள டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும், நீ இதெல்லாம் தொடாதேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அது தானே செஞ்சு தானே உடைத்து தானே மிதித்து அப்படி செய்கிறது தான் உண்மையான இன்னோவேஷன். அதுக்கு வாய்ப்புலாம் போயிடும். ஆனாலும் அந்த வாய்ப்பு இருக்கிறதாவே வச்சுக்கோ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு. இந்த வீட்டில் இருக்கிற சூழல் இந்த வீட்டில் இருக்காது. ஆனால் அப்போ என்ன, அப்போ இந்த இது மார்க் கொடுக்கறது அந்த குழந்தைக்கா அந்த வீட்டில் எல்லாருமே சேர்ந்து செஞ்சதுக்கா? அப்போ இந்த குழந்தைக்கோட வாய்ப்பு என்ன? அதனால தான் சௌதாரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் செய்கிறத நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே செய்யி, ஸ்கூலுக்குள்ளே செய்ய. ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது குரூப் ஆக்டிவிட்டிஸாக எல்லா குழந்தையும் சேர்ந்து செய்யவை. அப்போ இந்த குழந்தை ஒன்று சரியாக செய்கிறப்ப அந்த குழந்தை பார்க்கும், அந்த குழந்தை தப்பாக சிம்மு இந்த குழந்தை திருத்தும் என்பது அது எப்படி ஒரு அருமையான நட்பு சூழலையும் வளர்க்கும், எல்லாரும் சமம்ங்கிற அந்த உணர்வையும் வளர்க்கும். இதெல்லாம் பாருங்க, மண்டையில் இந்த மாதிரியான கற்பனைகளில் தான் என்னால் மூழ்க முடிகிறது. அதற்கான சூழல் உருவாக்கப்படணுங்கிறது தான் ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேன். எனவே குழந்தைகளுக்கு இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் என்பது அவன் பள்ளி கடைசி மணி அடித்த உடனே நான் குழந்தைகளுக்காக கதை எழுதுறவன். அவள் அப்போது எழுதுவேன். ஏ மாமான்னு எனக்கு அதுக்கு புனை பேர் வச்சுருக்கேன். அந்த ஏ சவுண்ட், இந்த ரெட்டை சொல்லி போட்டு யா போடுற அந்த சவுண்டை அதுக்கு எதுக்க என் பேராக வச்சுக்கிட்டேன்னா, கடைசி பெல் அடிச்சோன்னு அந்த குழந்தைகள் ஸ்கூலை விட்டு வெளியே வர்ற அந்த சவுண்டுக்கு ஏன் கத்திட்டு வர்றாங்க பாருங்க. எந்த சக்தியாலும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது, எந்த தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி. அது சுதந்திரத்தின் குரலாக நான் என் புனைப்பேராக வச்சுக்கிட்டேன். அந்த குழந்தைகளுக்கான மாற்று சிந்தனைகள், வேற விளையாட்டு சிந்தனைகள், மற்ற நண்பர்களோடு விளையாடுவதற்கான சூழல், இதற்காகத்தான் மாலை பொழுதை தவிர நிச்சயமாக வீட்டு பாடத்தை செய்வதற்காக அல்ல. ஓகே, மதிப்பெண் சார்ந்த கல்வி முறையை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு தேர்வுக்காக மாணவர்கள் படிக்கிறது அப்படிங்கிறத விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ இந்த மாதிரி திரு குமரேசன் சொல்ற மாதிரி வீடுகளில் அது மாதிரியான திட்டங்கள் இல்லாம பள்ளிகளில் அது மாதிரியான திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத, வீட்டு பாடங்கள் அப்படிங்கிறத பள்ளியிலேயே முடிக்கக்கூடிய அந்த சூழல்களை உருவாக்குறது மூலமாக அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை நம்மளால மாற்ற முடியுமா? இதை பலவிதமாக செய்யலாம். இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது வந்து அந்த ஒரு சிலப்போ வீடை மாற்றியாமல் சின்ன சின்ன இதுகள்லாம் கொடுப்பாங்க. வீட்டில் ஹோம்ஒர்க் கொடுக்கறது தவறுன்னு சொல்ல மாட்டேன்.
வீட்டில் வந்து சில ஒரு என்ன பண்ணலாம், அப்போவே நான் பண்ணுவாங்க, முன்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல். நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு மாணவனும் கிளாஸில் பேசணும். நான் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸில் அது என்ன படிக்கிறதோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அது தவறு இல்லை. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரான், மாணவர்கள் வந்து பேசுகிறான், அது வந்து அவனை திங்க் பண்ணுறான், பாக்கி மாணவர்கள் அவனை கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து இப்போ எல்லாம் எந்த ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது மாணவனால் செய்ய முடியாமல் வெளியில் போய் இன்னொருத்தரை கொடுக்க முடியாத நிலவுக்கு தள்ளும்படியாக இந்த வைக்கிறாங்களே, அதில் வந்து கல்வி நிர்வாகம் ஓரளவு பொறுப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதுக்காக ஹோம்ஒர்க் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஹோம்ஒர்க் தரும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே ஹோம்ஒர்க் இருக்கணும். ரெண்டாவது, மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி காம்போசிஷன், இந்த மாதிரி டிபேட்ஸு, வீட்டில் போய் நல்ல ஐடியா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு வாரம் ஸ்டடி பண்ணிட்டு வந்து இதை பேசு, அந்த மாதிரி சொல்ல எவ்வளோ ஆக்கமுறை ப்ராஜெக்ட் ஒர்க் கூட அதெல்லாம் எவ்வளோ பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பள்ளியில் முடிங்க அப்படின்னா அந்த வீட்டு சூழலை நம்ம எப்படி கட்டமைக்க போகிறோம்? அவங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லைன்னா அந்த வீட்டு சூழலை எப்படி ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கு கட்டமைச்சு கொடுக்க முடியும்? வீட்டு சூழலில் ஆக்கப்பூர்வமானது என்று எதை கருதுகிறோம் என்பதுதான் விஷயம். அந்த குழந்தை வந்து நான் சொன்னது போல மற்ற நண்பர்களோடு பழகி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது என்றால் அதுதான் ஆக்கப்பூர்வமான விஷயம். ஏன்னா இப்போ நான் எழுதின கதை, இந்த குழந்தைகளுக்காக எழுதின கதையில் ஒரு கேரக்டரே அப்படி வரும். ஒரு பையன் வந்து எப்போ பார்த்து நல்லா படிப்பான், எந்த இதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். ஒரு பொது அறிவு தேர்வு ஒன்று பள்ளியில் வைப்பாங்க. இன்னொரு பையன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான், விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனால் முதல் மதிப்பெண் இவன் தான் வாங்குவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் வாங்கிடுவான். இப்படின்னு கேட்கப்போ அவன் சொல்லுவான், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும்போது நிறைய விஷயம் பேசுவோம்ல, நாங்கள் வந்து டிவிலாம் பார்க்குறப்போ என்னென்னமோலாம் காட்டுறாங்களா, அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவான்ல, அதையும் நான் கேட்டு வாங்கியிருக்கேன்ல, அதை தான் நான் பதிலாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன இதுதான் அப்போ குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான உண்மையான கல்விச்சாலை பள்ளி வளாகத்திற்கும் பள்ளியோட அந்த காம்பவுண்ட் சோருக்கு வெளியே இருக்கிறது, வீட்டு வளாகத்திற்கு வெளியே இருக்கிறது. அதை அந்த கல்வியை நான் மறுத்துக்கிட்டே வரேன். நான் வந்து பள்ளி கல்வியை நான் குறைச்சே மதிப்பிடலை, அதுக்கு நிச்சயமாக தேவை. ஆனால் அதற்கு இணையாக இந்த தெருக்கல்வி என்பதுதான் மிக முக்கியம். அதை மறுத்து விட்டு வீட்டுக்குள்ளே போய் முடக்குவது என்பது குழந்தைகளுடைய அந்த இன்னோவேட்டிவ் கற்பனை திறனையும் அவருடைய கேள்வி கேட்கும் திறனையும் அவர்கள் கலந்து பழகுகின்ற அந்த தன்மையையும் சிதைக்கின்ற வேலை தான். ஓகே, திருக்கல்வி புதிய சொல்லாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.